இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அகமதாபாத் விமான விபத்தில் கருப்பு பெட்டி கிடைத்தால்தான் பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அப்படி என்ன இருக்கும் அந்த கருப்பு பெட்டியில் என்பதை பார்ப்போம். விமான விபத்தின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து யாரும் அறியாத நிலையில் அதனை கண்டறிய விமானத்தின் கருப்பு பெட்டிதான் உதவும். விபத்துக்கு முன்பு விமானி அறைக்குள் மற்றும் விமான அமைப்புகள் முழுவதும் என்ன நடந்தது என்பதை அறிய உதவும் முக்கிய தகவல்களை கருப்பு பெட்டி வழங்குகிறது. கருப்பு பெட்டி என்பது FDR எனப்படும் விமான தரவு ரெக்கார்டர் மற்றும் CVR எனப்படும் காக்பிட் குரல் ரெக்கார்டர் ஆகிய இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. இதில் விமான தரவு ரெக்கார்டர் மூலம் உயரம், வேகம், இயந்திர உந்துதல் மற்றும் விமான பாதை போன்ற தொழில்நுட்ப தரவுகள் பதிவு செய்யப்படும். காக்பிட் குரல் ரெக்கார்டர் மூலம் விமானிகளுக்கு இடையிலான உரையாடல்கள், ரேடியோ பரிமாற்றங்கள், எச்சரிக்கை அலாரங்கள் மற்றும் சுற்றுப்புற இயந்திர ஒலிகள் உள்ளிட்ட ஆடியோக்களின் தரவுகள் சேமிக்கப்படும். கருப்பு பெட்டி என்பது அதன் பெயருக்கு மாற்றாக உண்மையில் பிரகாசமான ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும். இது கடுமையான தாக்கம் மற்றும் தீ எதுவும் பாதிக்காத வண்ணம் டைட்டானியம் மற்றும் ஸ்டீல் உலோகங்களால் வடிவமைக்கப்பட்டது. கடுமையான அழுத்தம் மற்றும் மோதலை தாங்கும் சாதனமாகும். 1950களில் ஆஸ்திரேலிய விஞ்ஞானி டேவிட் வாரன் இதனை வடிவமைத்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் கருப்பு பெட்டி கிடைத்தால் அதில் இருக்கும் தரவுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி சேகரிக்க 10 நாட்கள் ஆகும் என்று கருதப்படுகிறது. இந்த கருப்பு பெட்டி கிடைத்தால்தான் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கான காரணம் எந்திர செயலிழப்பா, பறவை தாக்குதலா அல்லது வேறேனும் மனித தவறா என்ற மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.